குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கிறேன். நான் இப்போது 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இந்த டிஷ்க்கு ஆட் பண்ணக்கூடாது, இதுக்கு புளிப்பு தேவையே இல்லை. இப்போது நான் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா காஞ்ச பட்டாணி இருந்தால் அதை ஊற வச்சும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓவர் நைட் சோக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதக்குங்க நல்லா. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த டிஷ்க்கு நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் வந்து தண்ணி 1 கப் விடுறேன். அப்புறம் 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் நான் வந்து 20 to 30 மினிட்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஊற வச்சது. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்க்கு காரப்பொடியோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், அது லைட்டாக இதுவாக கொதிக்க ஆரம்பிக்கிறது. இப்போது நீங்கள் வந்து சீசனிங்லாம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்காங்கிறதுக்காக. இப்போது இதை நான் குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் வேக விட போகிறேன். அதுக்கு மேலே விடாதீங்க, குழஞ்சிடும். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்ததுக்கப்புறமா நான் அந்த ப்ரெஷர் போனோன்னு ஓப்பன் பண்ணுறேன். இப்படி இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா. ஆனால் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, சாதம் உடஞ்சிடக்கூடாது. நம்மளோட டேஸ்டியான பன்னீர் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.